ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரியாணிலேருந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு பொடியை எப்படி சிம்பிளாக வெரைட்டி ரைஸ் மாதிரி தாளித்து டிஃபனுக்கு கொடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசமாக இருக்கும். இந்த பருப்பு பொடி ரெசிபி வேணான்னு சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனோடனே 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பவுல் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு தான் அளவு சொல்கிறேன். நிலக்கடலை பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், ஒரே கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகா வத்தலை நான் கிள்ளி வச்சுருக்கேன். இதெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. கருகுச்சுன்னா தாளிப்பு டேஸ்ட் இருக்காது. இது மாதிரி நல்லா வதங்கி வந்தோடனே 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வீட்டில் அரைச்ச பருப்பு பொடி எடுத்திருக்கேன். இந்த பருப்பு பொடி 1 கப் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பருப்பு பொடி ரெசிபி வேணுன்னா கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பருப்பு பொடியை சைடில் சுற்றி போடுங்க. நடுவில் போட்டிங்கன்னா கருகிடும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. லைட்டாக பச்சை வடை போனால் போதும், ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கோம். அடுத்து நம்ம 1 கப் வடித்த சோறு, அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற விட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இது மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அவ்வளவா நெய் தேவைப்படாது. நீங்கள் சாதத்தில் நெய்யை ஊற்றி நீங்கள் இது மாதிரி ஆற வச்சுட்டாலே போதும். இது மாதிரி போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெதுவெதுப்பாண்டையே நல்லா இது மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பருப்பு சோறு ரெடிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். நன்றி.